பாத்தியா? பார்த்தேன். என்ன படம்? என்ன பார்த்தேன்? மொட்டையா கேட்குறீங்க? காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி. நான் போட்டுக்கிறது காந்தி கண்ணாடி கிடையாது, நான் ஸ்டைல் கண்ணாடி. காந்தி டைட்டில் நல்லா இருக்குது. வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. இந்த காந்தி பாலா, ஓகேவா? இதில் நடித்தவங்க எல்லாமே இந்த படத்தில் காந்தி தான். தவறாக நினைக்காது. கமெண்ட்ல வந்து அந்த காந்தி இந்த காந்தின்னு கேட்காதீங்க. மனித நியாயம் இருக்கிறவன் எல்லாமே காந்தி தான். கண்டிப்பாக 10 வயசு முதல் கொண்டு 70 வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா பாருங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்க தான், எல்லாம் ஸ்கூல் பசங்க எல்லாமே வந்து பார்த்தாங்க. உண்மையிலே அந்த பசங்களாம் நான் கேட்டேன். ஏன்னா நான் வந்து ஏதோ சினிமா வந்து இந்த காலத்து ரசித்து தான் வரேன். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரஸ் கற்றுக்கணும்ல, புதுசாக இருக்கும் கற்றுக்கணும்ல. ஏன்னா இன்னைக்கு திரைப்பட வீட்டிலேருந்து வர்றதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதனால இந்த சின்ன பசங்க பார்த்தா எப்படி மாறுது, சூப்பராக இருக்குது அங்கிள். ஏன்னா ஒரு அப்பா அம்மா என்னன்னு இந்த கதையில் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்க்க வேண்டிய படம்ன்றேன். அதனால அழகாக டச் பண்ணிட்டாப்புல டைரக்ட். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டிங்கில் எப்படி எப்படி படம் எடுக்கிறாங்க. குடும்ப படம் தான் லாக் ஆகாதுப்பா. எப்படி ஆகும்? எந்த படம் ஆகுது சொல்லு? இல்ல ஒரு சில படம் எந்த வருஷத்துல ஆகுது? நான் ஏதாவது ஒரு படம் சொன்னா கமெண்ட் பண்ணிட்டுவாங்க. அதே லாக்னா எந்த படம்? எப்பவுமே நான் சொல்றேன், நான் ஆரம்பத்துல நான் சொல்றேன், 10 வயசு முதல் 70 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டிய படம் எப்படி லாக் ஆகும்? எப்படி லாக்? இந்த வயசுக்கு பார்க்க வேண்டிய படம் எல்லாம் வருது இல்ல? சரி, வன்முறை, வெட்டுக்குத்து, கலவரம், எப்படி திடுறது, எப்படி கொள்ளை அடிக்கிறது, எப்படி கற்பழிக்கிறது, இதெல்லாம் லாகிங் தானே. அப்போ வந்து ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா இருக்குது, தான் மகன் செய்ய வேண்டியது என்ன? 60ஆம் கல்யாணம் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு மகன் இல்ல, அந்த மகன் ஸ்தானத்துல பாலான்ற வந்து செய்யறாப்பட. இது எப்படி அது நல்ல படம் லாகிங்ன்ற? இப்ப புரியுதா? கதை சொன்னாதான் இன்னும் புரியும். கதை வேணாம்னா ஒன்லைனா சொல்லிடுறேன். 60 முதல் 20 வயசு வரைக்கும்னா 10 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டிய படம். இதுல நடிச்ச அர்ச்சனா மேடத்துக்கு ஒரு நன்றியை சொல்றேன். சக்திவேல் பாலாஜி டைரக்டர், அவர் அப்பா சூப்பரா அந்த வயசுக்கு ஓடி நடிச்சுக்கிறாருன்னு அவருக்கு ஒரு நன்றி. பாலா உங்க கூட நடிக்காத சொன்னவங்க எல்லாம் கொடுத்து வைக்காதவங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்க அந்த காலத்துல நாகேஷே ரிஜெக்ட் பண்ணாங்க. மனோரமா நடிக்கிறதுக்கு யோசனை பண்ணாங்க, சௌகர்ஜானிக்கு யோசனை பண்ணாங்க, புரியுதா? ரமா பிரபா யோசிச்சு பண்ணாங்க. நீர்க்குமிழி படம், எதிர்நீச்சல், இந்த படத்துல கதாநாயகனை ஏத்துக்கல நாகேஷ. அதேதான் இவங்க கூட நான் கதாநாயகன் சொல்லி உங்களுக்கு தகுதி இல்ல, நான் பாலாக்கு தகுதிக்கு ப்ரூவ் பண்ணிட்டாப்பல. ஆனா டைட்டில் கதாநாயகன் அறிமுக கதாநாயகன். நீ நிஜத்திலே கதாநாயகன் தான். நீ கதாநாயகன் தான். ஒரு மனுஷன் கதாநாயகத்தை ஒரு லவ் பண்றதோ கிடையாது. மனித நியாயம் இருக்கிறவன் எல்லாமே கதாநாயகன் தான். அதுதான் நான் பதிவு பண்றேன், புரியுதா? கதாநாயகன் அறிமுக கதாநாயகன் அது வேற. ஆனா நிஜத்திலே வந்து உதவி பணமும் உதவி பண்ற எண்ணமும் மனிதனை இருந்தாவே அவன் தான் உண்மையில கதாநாயகன், அவன் தான் சூப்பர் ஸ்டார், புரியுதா? இதுதான் உண்மை. தவறா நினைக்க சூப்பர் ஸ்டார் அந்த வார்த்தை. இதுதான் மனிதனை இருக்கிறவங்க எல்லாருமே கதாநாயகன் தான். அது பாலா மட்டும் கிடையாது, புரியுதா? அதுதான் அந்த படம் எடுத்து காட்டு. உண்மையிலே நல்லா இருக்குது. தயவு செய்து வந்து பாருங்க. உங்களை நான் கெஞ்சல, புரியுதா? வந்து பாருங்கன்னு. இதுதான் கதை. 5 வயசு முதல் 70 வயசு வரைக்கும் பார்க்க வேண்டிய படம்லாம் இது நான் கெஞ்சறதுக்கோசல. எனக்கே பயமா இருக்குது, என் பிள்ளைங்க 60ஆம் கல்யாணம் பண்ணுமான்னு. புரியுதா சொல்றது? அதுதானே அவங்க லட்சியம் நிறைவேறணும். அதுதான் ஆசைப்படுறாங்க. சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ லெமன் சாதமோ பொண்டாட்டி சேர்த்து தயவு செய்து சாப்பிடுங்கடா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை. அதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. காசு பணமோ நகையோ அவங்க ஆசைப்படல. ஒரு கணவனுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புறானா நல்லா இருக்குன்னு சொல்லி பாருங்க போன் பண்ணி, புரியுதா? படம் நல்லா இருக்குது. பையன் படத்துக்கே போயிடலான்றான். இன்னும் படத்திலேயே இன்னும் வரல போல் தெரியுது. நான் சொல்றதெல்லாம் இருக்குதுங்க. நான் சொன்னேன் தெரியுமா, இந்த லெமன் ரைஸ் தயிர் சாதம் இதெல்லாம் இருக்குது. என்னடா அது ஓட்டு கடை நினைச்சுக்காதீங்க. உண்மையிலே ஒரு கணவன் மணி சமைச்சு குத்தா நல்லா இருக்குது சொல்லுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. வணக்கம்.